விஜய் நடிச்சு சூப்பர் ஹிட்டான சிவகாசி திரைப்படம் வெளிவந்து 11 வருஷங்கள் கழிச்சு தெலுங்குல இப்போ டப்பிங் செஞ்சு வெளியிடப்பட இருக்கு. கடந்த 2005ஆம் ஆண்டு பேரரசு இயக்கி விஜய் அசின் நடிச்ச சிவகாசி திரைப்படம் தமிழ்ல பெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்துக்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைச்சிருந்தாரு. படம் வெளியாகி 11 வருஷத்துக்கு பிறகு இப்போ தெலுங்குல சிவகாசி டப்பிங் செய்யப்பட இருக்கு. பெரும்பாலும் படம் வெளியாகும் போதே அல்லது சில தினங்கள்ல வேறு மொழியில படங்களை டப்பிங் செய்யறது வழக்கம். ஆனா இத்தனை கால இடைவெளிக்கு பிறகு சிவகாசி தெலுங்குல டப் செய்யப்பட இருக்கு. மாஸ் ராஜா அப்படிங்கிற பேர்ல விரைவில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சிவகாசி வெளியாக இருக்கு. 11 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பார்த்த யாரோ ஒருத்தர் தான் படம் மேல இன்ஸ்பயர் ஆகி இந்த டப்பிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நம்ம ஏதாவது கண்ணாபின்னு பேச போய் அப்புறம் பத்திரிகைக்காரங்க அதை வந்து கண்ணாபின்னு எழுத போய் கொஞ்சம் நிதானமா பேசிட்டு போயிடலான்னு தான் வந்தேன். பாப்பாலாம் வந்திருக்கா, நைட் சாப்பாடு இருக்கு, ஒரு ராசி உண்டு போல. எனக்கு யாராவது ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னா உடனே நடிகர் ஆகிறாங்க. வாங்க உடனே நடிக்க வச்சு என் படத்துல உங்களை வந்து பெண்டு கலட்டுறேன். அவங்கள நல்லா இருக்கீங்க, ஆனா ரொம்ப பெருசா இருக்கீங்க, பயமா இருக்கு. சாதாரணமா ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு திருட்டு.dvd.comலையும் தமிழ்கன்.comலையும் பார்த்துட்டு போயிட்டா அப்ப இந்த டெக்னீஷியன் நாளைக்கு இன்னைக்கு நீங்க சந்தோஷமா பாக்குறீங்களே, தயா தமிழ் தமிழ் தமிழினம் தமிழினம்னு சொன்னா கை தட்டுறோம். தமிழினம்னு சொன்னோம்னா அப்படியே நமக்குள்ள வீரம் பொங்கி எழுது. ஆனா அந்த தமிழினம் தான் இந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இலங்கை தமிழர்களுக்காக நாங்கெல்லாம் இங்க திரையுலகமே குரல் கொடுத்துருக்கோம், திரையுலகமே உட்காந்து போராடி இருக்கோம். அதுக்காக நாங்க எங்க எல்லாமோ எங்களோட எல்லாத்தையும் இழந்துட்டு போய் போராடி இருக்கோம். ஏன்டா இதெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் அருவருப்பா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு.